கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்க நாளில் கூட ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போன இடத்துல பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு, செய்யக்கூடாத செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து அந்த பாவங்களில் அவர் அடிமைப்படுகிறதையும் அவரால் உணர முடிகிறது. ஒரு நாள் வரும்போது அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார், ஐயோ நான் கிறிஸ்தவனாச்சே, பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேனே, செய்யக்கூடாத செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, ஐயோ நான் கிறிஸ்தவனாச்சே, இந்த பாவத்திலிருந்து என்னால் பூர்ணமாக விடுதலை அடைய முடியவில்லையே, என்னால் விடுதலை அடைய முடியுமா பூர்ணமாக இந்த பாவத்திலிருந்து, இந்த காட்சிகளிலிருந்து, இந்த செயலிருந்து அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்ல, நாம் எந்த இடத்திற்கு வேலைக்கு சென்றாலும் சரி, இல்லை எந்த ஊர் விட்டு ஊர் போனாலும் சரி, ஏன் நாடு விட்டு நாடு வந்து நாம் வாழ்ந்தாலும் சரி, நாம் செல்லுகின்ற இடங்களில் நாம் ஒரு கிறிஸ்தவராக சாட்சியாக ஜீவிக்க முடியுமா? அந்த உலகத்தில் அந்த இடத்துல நம்மால் சாட்சியை காண்பிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக நாம் சாட்சியாக வாழ முடியும் என்பதை வேதம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. ஏன் நாம் வாழ்கின்ற காலத்திலும் சரி, நமக்கு முன்பாக வாழ்ந்த பல தேவ மனிதருடைய சாட்சியை நாம் பார்த்தாலும், அவர்கள் நாடு விட்டு நாடு வந்தாலும் சரி, ஊர் விட்டு ஊர் வந்தாலும் சரி, செய்கின்ற இடத்துலையும் சரி, அவர்கள் சாட்சியாக வாழ்ந்திருப்பதை நாம் வாசித்திருக்கிறோம், இன்றும் நாம் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு பைபிளில் அநேக கதாபாத்திரங்கள் சென்ற இடங்கள், அதாவது ஊர் விட்டு ஊர் மாறி வந்த அந்த இடத்துல தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்களா என்றால் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சிலரை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பலர் இருக்கிறாங்க, ஆனால் நேரம் போயிடும். அப்போ எகிப்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, சீரியா தேசத்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட சிறுமியை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, பாபிலோன் தேசத்திற்கு சிறையாக கொண்டு செல்லப்பட்ட தானியேலை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் எல்லோருமே தான் வணங்குகின்ற தேவனுக்கு முன்பாக அவர்கள் சாட்சியாக ஊர் விட்டு ஊர் வந்தாலும் சரி, அடிமையாக கொண்டு செல்லப்பட்டாலும் சரி, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்ல, நாம் வாழ்கின்ற இடம் முக்கியமல்ல, நாம் வாழ்கின்ற நாடு முக்கியமல்ல, நாம் செய்கின்ற வேலை முக்கியமல்ல. அதாவது முக்கியமல்லன்னு சொன்னால் அந்த இடம் பிரதானமானது அல்ல. நாம் எந்த வேலையில் செய்தாலும், இல்லை எந்த ஒரு நிறுவனத்தில், அது ப்ரைவேட் செக்டாரோ இல்லை பப்ளிக் செக்டாரோ, கவர்மெண்ட் வேலையோ இல்லை ப்ரைவேட்டு வேலையோ இல்லை சொந்தமாக வியாபாரம் நான் நடத்தினாலும் கூட, இல்லை நம்ம ஊர் விட்டு நாடு விட்டு வந்து பிழைப்புக்காக நாம் வேலை செய்தாலும் கூட, வேலை செய்கின்ற இடத்துல சாட்சியாக வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். ஆனால் நான் வேலை செய்கின்ற இடத்துல ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வருடங்களாக ஒரே இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 23 வருடங்கள் நெருங்கிவிட்டது. ஆனாலும் கூட பல அறிவுரைகள் சொன்னாலும் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. அங்கு செய்கின்ற பாவ செயல்கள், அங்கு செய்கின்ற விபச்சார செயல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்து நாம் பல அறிவுரை சொன்னாலும் அதை கேட்பவர்கள் இல்லை. அதை திருத்தி கொண்டார்களா என்றால் இல்லை. இன்றைக்கு திருச்சபைகளிலேயே பல பாவங்களை குறித்து கண்டித்து பேசினாலே கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. உணர்த்தி புத்தி சொன்னாலுமே அடப்போப்பா அப்படி என்று நம்மை உதறி தள்ளுகிறவர்கள் தான் இன்று பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி புத்திமதிகளை கேட்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம். சரி, நான் நேராக பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ இந்த எகிப்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பினுடைய சாட்சியை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால், தேவனை அறியாத ஒரு எகிப்து ராஜா பார்வோன். ஆனால் பிரியமானவர்களே, அவர் கொடுக்கின்ற சாட்சி, நான் யோசேப்பை குறித்து பல கட்டுரைகள் பல செய்திகளில் பகிர்ந்து கொண்டாலும் இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ அப்படி என்று ஆதியாகமம் 41:38 வாசித்து பார்க்கும்போது, வேறு ஒருவன் உண்டோ தேவ ஆவியை. அப்போ தேவனை அறியாத ஒரு மனுஷன் சாட்சியை கொடுக்குறார். அந்த சாட்சி எங்கே? அவர் வாழ்ந்த ஊரில் இல்லை பிரியமானவர்ல. ஊர் விட்டு ஊர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை வாங்குறாரு பாருங்களேன் அந்த இடத்துல. ஆனால் கடவுளை அறியாத மனிதன் சாட்சி கொடுக்குறாரு. அப்போ இந்த யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் முழுமையான பைபிள் இல்லை, முழுமையான வேத ஆராய்ச்சி இல்லை, முழுமையான அப்போஸ்தலர்கள் இல்லை. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பைபிள் கையில் எந்த ஒரு வேத பகுதியும் கையில் எழுதி கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை. எந்த கமெண்ட்ரியும் இருந்ததா இல்லை. பல பிரசங்களை யோசேப்பு கேட்டாரா என்றால் இல்லை. ஆனால் இந்த யோசேப்புக்குள்ள தேவ ஆவி,
அப்போ அங்கே தான் இருக்குது பிரியமானவர்களே முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நான் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தால் நான் எந்த இடத்திற்கு வேலைக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு நான் வேலைக்கு போனாலும் சரி, அது ஃப்ரான்ஸே என்னுடைய ஊழியர் சொன்னார், பாண்டிச்சேரியை விட்டு நான் இங்கே வரும்போது சோதோம் குமாராவுக்கு போகிற கவனம் அப்படின்னு சொன்னார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த யோசேப்புக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்திற்காக பாவத்திற்கு விலகி நிற்கக்கூடிய இந்த ஒரு வைராக்கியம் இருந்தது என்றால் தேவ ஆவியை அவர் பெற்றிருந்தார். அந்த தேவ ஆவி அவரை வழிநடத்தினது. இன்று நம்ம கையில் பைபிள் இருக்கலாம், பல சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம், ஏன் பல பட்டங்கள் பெற்று இருக்கலாம். ஆனால் தேவ ஆவியினால் நாம் நடத்தப்பட்டு பாவத்திற்கு விலகி வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வீடு இருக்கிற இடத்துல, நாம் எங்கு பிரயாணம் பண்ணலாம் அந்த இடத்துல நம்மளுடைய சாட்சி எப்படி ஆகுது. அடுத்தது சீரிய படைத்தலைவனாகிய நாகமானுடைய அறிக்கையை நம்ம பார்க்குறோம். இதற்கு வழிநடத்தினது யார்? அந்த தேசத்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட தேவ பிள்ளை. ஆம் பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாருமே தங்கள் இந்த சிறுமியை வழிநடத்தின ஒரு காரியம், இஸ்ரவேலில் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று அந்த சீரிய படைத்தலைவன் நாகமான் சாட்சி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. இந்த பெண் சாட்சியாக வாழ்ந்த அந்த சிறுமியை பார்க்குறோம். ஆனால் அந்த சிறுமியுடைய பேர் இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு உங்களுடைய பேர், என்னுடைய பேர் இந்த பூமியில் பொறிக்கப்பட வேண்டும். புகழை நாட வேண்டும், விளம்பரத்தை நாட வேண்டும், இல்லை ஒரு சபையில் பதவியை நாட வேண்டும், இல்லை நான் இந்த பதவியில் அந்த பதவியில் அப்படி என்று போராடாதீர்கள். உங்கள் பெயர் எங்கேயுமே இந்த உலகத்தில் எழுதப்படவில்லை என்றாலும், சொல்லப்படவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதற்காக, பரலோகத்திலே உங்களுடைய பெயர் தேவன் அங்கு சொல்ல போவதற்காக நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த பூமியில் நம்மளுடைய பேர் புகழ வேண்டாம், பரலோகத்தில் போதும். ஆனால் நாம் இருக்கிற இடத்துல தேவனுக்கு சாட்சியாக வாழணும். மூன்றாவது, தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்கள், இந்த பாபிலோனியன் ராஜாவாகிய தரியுனுடைய அறிக்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், தானியேலுடைய தேவனை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார். ஏன்னா தானியேல் அப்படி சாட்சியாக இருந்ததுனால, ஜீவனுள்ள தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவு பறிந்தும் நிலைத்து நிற்கும், அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லி தானியேலினுடைய சாட்சியை கண்டு, வைராக்கியத்தை கண்டு, தேவனுக்காக நின்றதை கண்டு தானியேலுக்கு அதிகாரமும் கிடைக்குது, உயர்வும் கிடைக்குது. யோசேப்புக்கு அதிகாரமும் கிடைக்குது, உயர்வும் கிடைக்குது. யோசித்து பாருங்கள், ஒருவேளை இந்த சிறுமிக்கு அந்த சீரிய படைத்தலைவன் நாகமானு திரும்பி போய் என்ன செய்திருப்பார், எப்படி அந்த பெண்ணை பாராட்டி கனம் பண்ணியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனவே பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்னு முக்கியம் இல்லை. இன்றைக்கு யோசித்து பாருங்க, இவர்கள் சேவித்த தேவன், அதாவது யோசேப்பு சேவித்த தேவன், இந்த சிறுமி சேவித்த தேவன், தானியேல் சேவித்த தேவன் கர்த்தர். இந்த கர்த்தரை வழிபட்டவங்க எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல யோசித்து பாருங்க, தலைவர்களே அசைக்கிறாங்க, அதிகாரிகளே அசைக்கிறாங்க. பாருங்களேன், அவங்களுடைய சாட்சியை ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது பார்க்குறோம். பிரியமானவர்கள, உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் வேலை செய்கிற இடத்துல ஒரு தாக்கம் வரணும், இருக்கிற திருச்சபையில் ஒரு தாக்கம் வரணும், நாம் வசிக்கின்ற இடத்துல ஒரு தாக்கம் வரணும், நம்மை ஆளுகின்ற அந்த தேச தலைவர்கள் அதிகாரிகள் மத்தியில் ஒரு தாக்கம் உண்டாக வேண்டுமானால் நான் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நான் அவர்களுக்கு முன்பாக காண்பித்து வாழ்கிறேன் என்பதில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் உணர வேண்டும். எனவே சாட்சியாக வாழ சென்ற இடங்களில், செல்லுகின்ற தேசத்தில், செல்லுகின்ற ஊரில், செல்லுகின்ற சபையில், செல்லுகின்ற வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நானும் சாட்சியாக வாழ்ந்து பூரணமான விடுதலையை, பரிசுத்தத்தை அடைய முடியுமா என்றால் முடியும் என்று பைபிளும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை நினைவு கூர்ந்து நாம் தொடர்ந்து சாட்சியாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோகபிதாவே, ஆண்டவரே, யோசேப்பினுடைய சாட்சிக்காக, ஆண்டவரே, இந்த சீரிய தேசத்துக்கு அடிமையாக கொண்டுபட்ட அந்த பெண்ணு வழிநடத்தின அந்த காரியத்திற்காக, தானியேலுடைய சாட்சிக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், இவ்வளவு திரளான சாட்சிகள், எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து போன தேவமனிதனுடைய சாட்சிகள் எங்களை உலுக்கி இந்த தேசத்திற்கும், நாங்கள் வேலை செய்கிற இடத்திற்கும், நாங்கள் இருக்கிற சபைக்கும் ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர என்னையும் எங்களையும் ஒரு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.